சோமாலியாவுக்கு போயிட்டு சம்பாதிச்சாலும் நல்லா விளங்கி கொள்ளுங்க, தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியில வாரத்துக்கு முன்னால, தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியில வாரத்துக்கு முன்னால அல்லாஹ் 4 விடயத்தை முடிவு செஞ்சிட்டான். அதுல ஒன்றுச்சான் இவன் வாழ்நாள்ல எவ்வளவு காலம் இவன் எதை அனுபவிப்பான் என்று ரப்ப எழுதிட்டான். அதை தவிர அணுவளவு கூடி எதையும் கூடுதலா பெற்றுக்கொள்ள மாட்டோம். அதை தவிர அணுவளவு கூடி வேற எதையும் கூடுதலாக பெற்றுக்கொள்ள மாட்டோம். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு நிலைமைகள் பரிதாபமாகிட்டு இந்த முறையை மறந்துட்டோம், இந்த விடயங்களை மறந்துட்டோம், நபி சொன்ன வாழ்க்கைய எங்கட குடும்ப வாழ்க்கையில கொண்டு வர மறந்துட்டோம். அதனால ஒவ்வொருத்தர தொலை தூரங்கள் ஒவ்வொரு இடத்துல போயிட்டு சம்பாதிக்கக்கூடிய நிலைமை பூமிக்கு மேல உருவாகி முடிவு செஞ்ச ரிசுக்க தேடுறதுக்கு வருஷ கணக்கு குடும்பங்களை பிரிஞ்சிருக்க வேண்டிய நிலைமை உண்டாயிற்று. வருஷ கணக்கு குடும்பங்கள் பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சிருக்கிற நிலைமை உண்டாயிற்று. அதனால எத்தனையோ பாவங்கள் உருவாகிட்டு, அல்லாஹ் பாதுகாக்க எத்தனையோ பாவங்கள் உருவாகிட்டு, பிள்ளைகள விடயத்துல கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு. ஒரு வாப்பா எத்தனை வயசுல பிள்ளைகளோட இருக்கணுமோ அந்த வயசுல வாப்பா இல்ல பிள்ளைகளோட, அந்த வயசுல வாப்பா பிள்ளைகளோட இல்ல. வாப்பட கண்டிப்பு எத்தனை வயசுல ஒரு பிள்ளைக்கு கிடைக்கணுமோ அத்தனை வயசுல அந்த வாப்பட கண்டிப்பு அந்த பிள்ளைக்கு கிடைக்கிறது இல்லை. வாப்பட பாசம் எத்தனை வயசுல பிள்ளைக்கு கிடைக்கணுமோ அந்த பாசம் பிள்ளைக்கு கிடைக்கிறது இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க. பூமிக்கு நேரம் நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தா ரொம்ப பரிதாபம். சொல்லையும் மேலா, சொல்லாம இருக்கையும் மேலா, அப்படியாப்பட்ட அசிங்கங்கள் பூமிக்கு மேல நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட பரிதாபமான நிகழ்வுகள் பூமிக்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறது. ஹலாலா செய்யப்பட்ட திருமணம், ஹலாலா வளர்த்து, ஹலாலா பாதுகாத்து, ஹலாலா சுமந்து, ஹலாலான முறையில சாப்பாடு கொடுத்து, எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்து பெற்றோர்கள் திருமணம் செஞ்சு கொடுக்கிறாங்க. ஆனா தீனுள்ள மாப்பிள்ளையை தேடல்ல, மார்க்கமுள்ள கணவனை செலக்ட் பண்ணல, குர்ஆன் ஹதீஸ நம்பி வாழக்கூடியவரை செலக்ட் பண்ணல. என் வாழ்க்கையில நிம்மதிக்கு ஷரியத் எனக்கு என்ன வழியை சொல்லி தந்திருக்குதுன்னு விளங்கி செயல்படக்கூடிய மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணல. அதனால் அல்லாஹ் பாதுகாக்க அவர் விட்டுட்டு இங்க ஒவ்வொரு நாட்டுக்கு போயிட்டாரு. எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா மாறிக்கு, எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை பரிதாபத்துல போகுது, எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் பாதுகாக்க வளர்ந்த வளர்ப்புக்கு நேர் மாற்றமாக போயிட்டு கொண்டிருக்கிறது. அண்மையில ஒரு பெண்மணி கோர்ட்ல வழக்கு பேசுறான், தலாக்ல வந்து நிக்குது அவங்களோட வாழ்க்கை. அப்ப அந்த அதுல சொல்றதுக்கு எந்த ரீசன்ஸும் இல்ல. காதி பல தரக்க ட்ரை பண்ணினாரு. இவங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து விடுவோம். மாப்பிள்ள நல்ல பிசினஸ்காரன், கிட்டத்தட்ட 4-5 வருஷமா ஒரு துபாயில நல்ல பிசினஸ் மேன், கை நிறைய பணம் இருக்குது, சொந்த ஊடு இருக்குது, ஒரு குறைச்சல் இல்ல. இவர ஏற்பாடுகள் இருக்க கொள்ள ஏன் நீங்க 2 பேரும் பிரியணும்? காது ஏற்றுக்கொள்றாரே இல்ல. வேளாண் சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, தேடி பார்த்தா ஏன் இவரை விட்டும் பிரியறதுக்கு, இவரை விட்டும் இந்த கணவனை விட்டும் பிரிய இந்த பெண் ஏன் முடிவெடுத்திருக்கிறான் என்று மிச்சம் ஓவர் டீப்பா தேடி பார்த்தா நஊது பில்லாஹி மின்ஹா. அதுக்கு பின்னால தான் தெரிய வந்துச்சு, அவரை விட்டுட்டு இன்னொரு 3 வீல் டிரைவரை திருமணம் முடிக்கிறதுக்காக வேண்டி கணவன்கிட்ட தலாக் கேட்கிறேன். இன்னமொரு 3 வீல் டிரைவரை திருமணம் முடிக்கிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, என்ன விடயம் என்று விசாரிச்சு பார்த்தா அந்த பெண்மணி என்ன செய்ய, அவட பரிதாபமான நிலைமை. ஆனாலும் அவ தெளிவாவே சொல்றா. அவ அந்த இடத்துல 4 பேருக்கு முன்னால ஓப்பனாவே சொன்னா, என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, என்ன செய்ய, நான் செய்யறது பிழைதான், ஒழுங்கா தான் இல்லையா, ஒழுங்கான கணவனுக்கு தான் முடிச்சு கொடுத்தாங்க. ஆனா நான் இன்றைக்கு இந்த முடிவெடுத்ததுக்கு காரணம் என்னுடைய கணவன் தான், இதுக்கு அடிப்படையான காரணம் சொல்லி போட்டு அவ தெளிவா சொன்னா, என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, இந்த இருக்குது என்னுடைய 5 வயசு குழந்தை, இந்த புள்ள மொண்டசிரி போற குழந்தை, நல்லா விலகி கொள்ளுங்க. இந்த குழந்தை கிடைச்சது பின்னால இந்த குழந்தைக்கு வாப்பா, இந்த குழந்தை கிடைச்சது இவருடைய குழந்தை தான் இது. ஆனா இவருடைய குழந்தை கிடைச்சது மட்டும்தான் இவருடைய குழந்தை. ஆனா அந்த குழந்தைய பார்த்தது, பராமரிச்சது, அந்த குழந்தைக்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்தது எந்த அளவுக்குன்னா, இன்னைக்கு இந்த மொண்டசிரிக்கு கூடி இந்த குழந்தைய தன்னுடைய ஆட்டால கூட்டி கொண்டு போயிட்டு நவுது பில்லா என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, இன்னைக்கு அவருக்கு வாப்பான்னு சொல்ற தவிர இந்த 3 வீல் டிரைவருக்கு வாப்பான்னு சொல்றத இந்த புள்ள விரும்புறா. நவுது பில்லா இந்த 3 வீல் டிரைவருக்கு வாப்பான்னு சொல்றத இந்த புள்ள விரும்புறா. ஏன்னா அந்த புள்ளைக்கு வாப்பட பாசம் கிடைக்கல, அந்த 3 வீல் டிரைவரோட பாசம் தான் கிடைச்சிருக்கு.
யாரு காரணம்? யாரு காரணம்? யார் இதுக்கு அடிப்படை? அன்பான கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, இது ஒன்று அல்லாஹ் பாதுகாக்க. இதை போல பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது பூமிக்கு மேலால. குறைகளை பேசுறதல்ல பயான்களுடைய நோக்கம், குறைகளை பேசுறதல்ல பயான்களுடைய நோக்கம். ஒரு படிப்பினைக்காக வேண்டி சொல்றேன், இது பல மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது பூமிக்கு மேலால.